டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் டெசிமல் சப்ராக்ஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு முந்தின வீடியோவில் டெசிமல் அடிஷனாக வீடியோவாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்க இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை மறக்காமல் பார்த்துருங்க. அப்போ தான் இந்த வீடியோ புரியும். முதல்ல ஃபஸ்ட்டு நம்பரை அப்படியே எழுதிடுறேன், 25.8. செகண்ட் நம்பரை எழுதும்போது கவனமாக எழுதணும். பாயிண்ட்டை தான் சென்டராக பிடிக்கணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ளது 53 அப்படியே போட்டுதான் 53. அதுக்கு இந்த சைடில் உள்ள 81 போட்டாச்சு. என்ன பண்ண போகிறோம்? சப்ராக்ஷன் பண்ண போகிறோம். பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகும், இங்கே ஒரு டிஜிட் தான் இருக்குது, இன்னொரு டிஜிட்டை காணல. அப்போ எந்த ஒரு டிஜிட்டும் இல்லைன்னா இதில் நம்ம என்ன பண்ணிடலாம்? 0 போட்டுடலாம். இப்போ சாதாரண சப்ராக்ஷன் மெத்தட் தான். 0லேருந்து 3 சப்ராக்ட் பண்ண முடியாது. அதனால 8லேருந்து 1 நம்ம கடன் வாங்கலாம். வாங்கும் பொழுது இங்கே 10 ஆகுது, 10 ஆகும். இங்கே 7 ஆகுது. 10லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணும்போது 7. 7லேருந்து 5 போச்சுன்னா 2. 5லேருந்து 8 போகாது. அதே போல் 1 கடன் வாங்க போகிறோம். 15லேருந்து 8 போனால் 7. இங்கே 1 இருக்குது, 1லேருந்து 1 போனால் 0. அதாவது ஆன்சர் என்னென்னா 7.27. இதுதான் ஆன்சர். இதே போல் இன்னொரு கணக்கையும் நாம் பார்க்கலாம். 35.4 minus 23.435. ஃபஸ்ட் நம்பரை நம்ம எழுதினது மாதிரி தான் 35.4. பாயிண்ட்லேருந்து தான் நம்ம எடுக்க போகிறோம். பாயிண்ட் அந்த சைடில் உள்ளது அப்படியே போடும். 435. இந்த சைடில் 3 2. இனி சப்ராக்ஷன் பண்ணிட வேண்டியது தான். அதே போல் 2 டிஜிட் இல்லை, 0 0 ஆட் பண்ணிடும். மைனஸ் 0லேருந்து 5 செப்பரேட் பண்ண முடியுமா, கழிக்க முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது. அதனால பக்கத்தில் உள்ள இருந்து கடன் வாங்குகிறோம். பக்கத்துலேயும் 0 இருக்குது. அதனால் 4லேருந்து நம்ம 1 கடன் வாங்குகிறோம். 4லேருந்து 1 கடன் வாங்கும்போது இது 10 ஆகும். அடுத்து இங்கேருந்து 1 கடன் வாங்கும்போது இது 10 ஆகும். இது என்ன ஆயிடும்? 9 ஆயிடும். அப்போ 10லேருந்து 5 செப்பரேட் பண்ணும்போது 5 முடிஞ்சு. 9லேருந்து 3 செப்பரேட் பண்ணும்போது 6. இதுவும் முடிஞ்சு. அப்போ இங்கே என்ன இருக்குன்னா 3 இருக்குது. ஏன்னா 1 நம்ம ஆல்ரெடி கடன் வாங்கியாச்சு. 3லேருந்து 4 சப்ராக்ஷன் பண்ண முடியாது. அதனால் இந்த 5லேருந்து 1 கடன் வாங்குகிறோம். அப்போ இங்கே 13 ஆகுது. 13லேருந்து 4 போனால் 9. பாயிண்ட்டை அப்படியே போட்டுருவோம். இங்கே என்ன இருக்குது? 4 இருக்குது. ஏன்னா 1 கடன் வாங்கிட்டோம். 4லேருந்து 3 போனால் 1. 3லேருந்து 2 போனால் 1. இதுதான் ஆன்சர். ரொம்ப சிம்பிள் மெத்தட். மீண்டும் சொல்கிறேன், நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே நேரத்தில் டெசிமல் அடிஷன் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கு. அதனுடைய லிங்க் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதையும் மறக்காமல் பார்த்துடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.